ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடவும் போகிறோம். லோன் இல்லாமல் தான் விளையாட போகிறோம். இந்த நேம் என்ன பார்க்க போகிறோம். நேம் கேமிங் கஃபே இதான் நம்ம கேட்க போகிறோம். ப்ளீஸ் ஐ டோன்ட் நோ. இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணால் ஃபுட்டு சாப்பிடணும். இதுதான் டவுன்லோட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான் விளையாட போகிறோம். என்ன மாற்றிக்குவேன். ஓகே, இப்போ அதை நம்ம கீழே இறங்கி போவோம். நம்ம ஃபஸ்ட்டு யார் மொழியை பார்க்கணும்? அந்த ப்ளூ கலர் மொழி தான் பார்க்கணும். ஆமாம், பெரிய செம்பாடி மாதிரி இல்லை, ஆனால் செம்பாடி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், திருடா ஹோம்லெஸ்ஸு வச்சுக்கலாம். திருடமே தான் இருக்கு. பின்னாடி ட்ராஷ் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் எப்படி தெரியல, பாஸ் சார்லேயே ஒன்று போடுறாங்க. பீஸாவே எல்லாம் ஒன்று காசு கிடைக்குது. அம்மாடா நம்மகிட்டே காசு இல்லை. எவ்வளோ நேரம் தான் பண்ணிட்டே இருக்குது. அடுத்த லெவலுக்கு எப்படா போயிட்டு அடுத்த லெவலுக்கு பிசியில் காசு கொடுத்து பிசியில் அப்கிரேட் பண்ணுண்டா. அடுத்த இடத்துக்கு எப்படி மாறுது? இடத்துக்குனா அந்த இடத்துக்கு அதுதான் பிசியில் போய் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணும். சரி, இப்போ பிசியில் போய் நான் சொல்கிறவே பண்ணேண்ணே, நிறைய வாங்கி போட்டுறாத. நிறைய வாங்கி போட்டுறாத. இரு ஓகேடா. ஏன்டா அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் கம்ப்யூட்டர் வாங்கி பண்ணணும். அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஆர்கேட் தான் வருவாங்களே. ஆர்கேட் யாராலும் அழிக்க முடியாது. அது காசு இல்லை. ஏன் காசு இருந்தால் தானே 157 தான் ருபீஸ் அம்மாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மச்சான் ஆர்டர் வந்திருக்கோம். ஆமாம் தானடா. இதுக்கு நம்ம என்ன விழா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்னடா இப்போ தான் மேலே இருந்தது தெரில. கடவுள் கொடுப்பாங்க. கடவுள்கிட்ட ஆர்டர் போடுறோம் நம்ம. ஆமாம். இங்கே பார்த்தியா? இங்கே காசு போய் இங்கே பாரு, அப்படியே ஃபுல்லாக ரொம்ப நம்மளுக்கு வந்துடும். அப்படியே அக்கௌண்ட் வராது. நான் இங்கேருந்து எடுக்கணும் ஓப்பன் பண்ணி. ஏன்னா ஆர்கேட் மிஷின் எப்போ அக்கௌண்ட் வரும் அது மாதிரி தான் நினைக்கிறேன். தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கடா போடுறது? அப்படியே போடுறா வைக்கணும்டா. ஏன்டா எட்ஜில் போட முடியல? அது எடுக்குது அப்படின்னா. போதும்
என்ன அதுக்குள்ளே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அதான் இந்த இதே எப்பயே போச்சு கடை. என்ன கிச்சன் இருக்குல்ல? ஆமாம், ஒரு லெவலாக அப்கிரேட் பண்ணணுமே. பாடி கார்டெலாம் பொண்ணு இங்கே தான் பாடி கார்டு வருவான். சரி, இங்கே தான் பாடி கார்டு வருவான். வாங்கி போடுறது இது செம்மையாக இருக்குல்ல? இது செம்மையாக இருக்குல்ல இந்த பிசி? இதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டுமே. ஆமாம். அடுத்த நீங்கள் எப்போ இது வர நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மேப் அப்போ வரணும். அது வந்து ரொம்ப தகராறு குச்சி சொல்லிட்டு நம்ம வந்து வேறு மேப் வாங்கிட்டோம். ஐயோ, கரெக்டாக வச்சாலும் தப்பாக இருக்கும். டேய் அவன் தப்பாக வச்சுனே. பரவாயில்லடா. ஓகே, காங் ஆஃப் காங். காங் ஆஃப் காங் இருந்தா தெரியாது. ஓகே, இப்போ எங்கே போகிறது? ஆனால் இந்த ஆர்கினோஸ் யாராலும் எழுதிக்க முடியாது. கரெக்டானுடா? ஏன்? ஆமாம், இது அந்த காலத்து இதில்ல. அந்த காலத்தா? ஆமாம், தெரியாதா? அது குட்டியோண்டா இருக்கும்டா. அதுதான். ஆஹா, குட்டியோண்டா இருக்காது, சேஸ்டாக இருக்கும். அது அந்த காலத்து இது ஆர்கேட் மிஷினு. இப்போலாம் PS5 கம்ப்யூட்டரு, அந்த காலம் ஆர்கேட் தான். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இன்னமே. இன்னமே வந்துருக்கு இருக்கு. வேறு பேய் கேம் இது. பிளக் பண்ணி விட்டாங்க. இல்லை, அந்த பேய் கேமாக ஷூட்டிங் பண்ணணும் தெரியல. ஓகே, கரை ஓப்பன் பண்ணிடலாமா? கரெக்டாக 147 நல்ல நேரம் வந்து சும்மா 7 நிமிஷம் வருது. நல்ல நேரம் பறக்கோடே வறண்டுருச்சு. இந்த கதையை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன ஆகும்? இந்த கதையை க்ளோஸ் பண்ணிடுறேன். கூட யாரும் நம்ம கடைங்க வாங்கப்பா. இந்த வந்து இவர் தானே வந்தாங்க நம்ம கடையில். இவர் இந்த அண்ணாவும் அந்த அக்கா தானே வந்தாங்க. ஏன்டா 100ல் வாக்கிங் பண்ணுறாங்க? ஏன்டா சும்மா வாக்கிங் பண்ணுறாங்க? கம்மியாக தான் காசு இருக்கா ப்ரோ? கம்மியாக வாங்குறதுக்கு எதாவது இருக்கான்னு போய் பாரு. கம்மியாக தான் ஒன்றும் புரியல. ஏதாவது 100 கேமிங் கன்சோல் இருக்கா? ஜாய்ஸ்டிக் பிளாக்கு இல்லையா? ஏசி டிவி. யோசி எவ்வளோ பாரு? ஏசியா 289. 490. அது 290. எது இது எவ்வளோ? எதுடா 290? யாரும் நம்ம கடையில் போய் விளாண்டுருக்காங்க. இதோ இது அவனா மைண்ட்கிராஃப்ட் இருக்கு. மைண்ட்கிராஃப்ட்ங்களா? எனக்கு தெரிஞ்சிடு. இது வைக்கிறேன், என்னது? கால் ஆஃப் கிளாஷ். அதான் சொல்லுவாங்க. போயிட்டேன்டா. காசு கொடுக்காம போகிறான். காசு கொடுத்தா அதான் ஆர்கேட் மிஷினாலே காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போ நமக்கு காசு ஏறிடுச்சு. அப்புறம் போய் அந்த ஒரு ஏசி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால ஏசி வாங்கி போடுறோம். ஏசியா? அதான் அங்கே ஒரு ஏசி இருந்துச்சு. ஓகே, நீ சொல்கிறனால ஏசி வாங்குறேன். இந்த ஏசி எவ்வளோ? 490 வைக்கிறேன். ஆமாம், 490. இது யாருமே வாங்க மாட்டாங்களாடா? இது யாருமே வாங்க மாட்டாங்களா இந்த ஏசியா? வாங்குவாங்க சில பேர். தம்மியான கடைகளில் வாங்குவாங்க. அன்றைக்கே வரல. என்னடா போயிட்டாங்க எல்லாரும்? என்ன நம்ம ஏசியோட போட்ட செக்கின போகிறாங்க. அவ்வளோ தாக்க ஏசி போட்டு கற்றுட்டு வருவாங்க. இப்போ வேகத்துலடா ஏசி போட்டோன்னு வரலாம். என்னடா ஏன் அங்கே போட முடியல? இங்கே தான் போட முடியுமா? மாற்றி வை. இங்கே மாற்றி வச்சா தானே போட முடியும். ஓ பறக்க வைக்க முடியாது. இங்கேயா? இப்படியா? இப்படி இல்லையேடா. ஏன் ஏசி போட முடியல? ஒருவேளை நான் ஏமா இல்லை, புரியலை. புரிஞ்சிருச்சு. அது நல்லா கொஞ்சம் அப்படியே வா. இங்கே வச்சிரு. இங்கே இல்லை. நம்ம வந்து இங்கே தான் வைக்கணும். இங்கே எங்கே வைக்கலாம்? ஏன்னா ஏசி இவங்க இங்கே தான் வராங்க. அப்போ இங்கே தான் கூலிங் வரணும்.
எப்படி வச்சா வருது இது? இது வச்சா வந்துச்சு. எங்கடா காணோம்? அது மேலே டச் ஆகணும்டா, மேலே டச் ஆகணும். அந்த வேலைடா. கொஞ்சம் மேலே வா, மேலே இது இங்கே எச்சு டக்குன்னு வந்து போடு. இது புட்டு புட்டு. ஏய் என்னடா இவன்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இது என்கிட்ட கூட அது எனக்கு சொல்ல வரல. வச்சிரு. இப்போ எவ்வளோ கூலிங் இருக்குது பாப்பமா? இங்கே எவ்வளோ இருக்குது? 25.5 வாமாக இருக்குது. 24.3. இங்கே கிட்ட போய் பார்த்தா 25.1. 0.20 செமையாக குளிர்றா. 23 அந்த மாதிரி ரேஞ்சில் கிட்ட. ஓகே கன்ஃபார்ம் நல்லது. ஏச மாட்டேன். கூலிங் மீட்டரா? இப்போ நம்ம கொஞ்சம் வாங்கணும் ப்ரோ. வா பிசி இப்போ பிசி செட் பண்ணிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு டேபிள் சேர் வாங்கி போடு. டேபிள் சேரு அப்புறமா காசு வந்துட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். ஃபஸ்ட் டேபிள் சேர் வாங்குவோம். எங்கடா டேபிள்? இதோ ஃபஸ்ட்டு சேர் வாங்கிடலாமா? சரி ஓகே. சேர் வந்து ஒரு முக்கியமான சேர் தான். இது எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. 1919 அப்போ இப்போ 2000 தான் இருக்குது. 99 பேசிக்கு வாங்குவோம். இப்போ டேபிளுங்கடா. டேபிள் வந்து நம்ம பேசிக் எது இருக்குது? பேசிக்கில் இதாக இருக்குது. இது நல்லா தானே இருக்குது. 299 அதான் நல்லா தானே இருக்குது. ஓகே இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிடலாம்டா. கம்ப்யூட்டரா? அது கம்ப்யூட்டர் இல்லைடா, லேப்டாப்பா? லேப்டாப். லேப்டாப்பில் வேணாம், மானிட்டர் வைப்போம். இது எவ்வளோ சீப்பாக இருக்குது? எல்லாருமே 1000 தான் இருக்குது. 1000. இங்கே பாரு டப்பா கம்ப்யூட்டரு. அது வாங்கி போட்டு இது கொஞ்சம் காசு வரட்டு வெயிட் பண்ணலாமா? கடைசிச்சு வாங்க. ஏதாவது இது வாங்குவோமா? வாங்கிடு. இப்போ ஒரு மவுஸ் மட்டும் வாங்கிடலாம். கீபோர்டு மவுஸு 6GB கீபோர்டு. அந்த வெறும் 299 தான். இப்போ மவுஸ் வந்து எது அதிகமாக இருக்குது? இது நல்லா இருக்குது. 499 நல்லா இருக்குது. நல்லா தான் காசு வேணும் இருக்குது. இது யாரோ ஒருத்தன் போட்டோம். ஒருத்தர் 2 3 4 அந்த மாதிரி போட்டு அதெல்லாம் 199 வாங்கிடலாமா? அது கூட வாங்க முடியாது. அது நல்லாவே இல்லை பாடுறா. ஒருத்தன் போயிட்டான்டா. என்னோட காசு ஏறல. காசு இன்னும் ஆர்கே மிஷின் யாருமே விளாட்ல. போக முறை விளாடும். சரி போய் இப்போ எல்லாமே செட்டப் பண்ணுவோம் நம்ம. போடு. ஏன்னா ஏமாத்துறாங்களா யாரோ? ஏமாத்தாங்களா? 534 வந்துடுச்சு. 534 வந்துருச்சு. வாங்கிடலாமா? அது எவ்வளோ? வெறும் 400 தான். அதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வாப்புற செட்டப் பண்ணிடலாமா? சரி வாங்க ப்ரோ. ஓகே வாங்கிட்டோம்டா. ஓகே மறந்துட்டேன். எக்ஸிட்டு இப்போ வந்துருக்கோம். கடவுள் கிட்ட டெலிவரி ஆகிக்கும். கடவுள் தேங்க்யூ. என்னடா அது மவுஸா? ஓகே என்னது இது? தெரில. மவுஸ் ஃபஸ்ட்டு இல்லை மவுஸ் எடுத்து கம்ப்யூட்டர் டேபிள். இது எங்கே போட போகிற? எங்கடா நம்ம பார்க்குறோம். இதுதான் எப்படி எங்கே? டேய் இருறா. அப்படித்தானே? ஆமாம். மவுஸ் வச்சுருக்கா வைக்கலாம். டேய் யாரா
நீ டக்குன்னு வேடா டேய் அப்பனா விளையாட முடியாதுடா அந்த இடத்துல. விளாட முடியும்டா. இச்சின்னு போனாங்கன்னா எப்போ வர முடியும்? ஏய் ஏசி ஆமாம் இவங்களுக்கு நிறைய ஏசி வரும் அப்படின்னா. மவுஸு கீபோர்டு எது கீபோர்டு கலர்ஃபுல் ரெட் கலர் தானே வாங்கணும். ஆமாம். சேர் மட்டும் கொஞ்சம் மோசமாக வாங்கிட்டோம். மற்ற எல்லாமே நம்ம கேமிங் தான் வாங்க. கரெக்டா? சேர் அப்புறமேட்டு மாட்டிக்கி. இந்த சேர் எடுத்து டஸ்ட்பினில் போடுறோம். ஆஹா நம்ம சேல் பண்ணிடலாம் சேரை. சேல் பண்ண காசு கிடைக்கும்ல. இது என்னது? மானிட்டர் அப்படியே டபால்னு வந்துருச்சு. மானிட்டர் வைக்க முடியுமா? கம்ப்யூட்டர் நம்ம என்ன சிபி வாங்கலையே. இந்த சிபியூ ஆமாம்ல மறந்துட்டேன். அப்போ இது வந்து பிளாஸ்டிக் சேரு. அதுவும் சேர் தான் நல்லாவே இல்லை, கேவலம். அதான் சேர் தான் வைக்க கஷ்டமே இப்போ. ஈக்குறா சில டைம்ஸ் ஒர்க்கே ஆகாது. ஓகே பீஸை பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே மட்டும் தேவை. அது மட்டும் நல்லா கேமிங்காக வாங்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கேமிங்காக தான் வாங்கியிருக்கோம். சேரை தவிர. அது வேற யாவுக்கு பற்றி நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்கு. இது நல்லதாக இது கேமிங்கு. இதுதான் கேமிங்கு. இதுதான் ப்ரோ. இது கேமிங் கிடையாதுடா. இங்கே பாரு இது 3470 தான். எது கேமிங்கு? இதுதான் கேமிங்கு. ஓகே இதுதான் கேமிங். எனக்கு இன்னும் காசு வேணுமே. 499. ஆனால் அதோட இது நல்லா இருக்கு. என்ன இதுதான் இதுதான் இங்கே பாரு எல்லாம் உள்ள நல்லா தெரியுது. இங்கே கவர் பண்ணி டப்பா கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. அது ஒரு கம்ப்யூட்டரு மாசு. அண்ணா வந்து உன்னை இறங்க அண்ணா என்ன மாசு. அப்படியே இது கொஞ்சம் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் வாங்குமா? எது சீலிங் ஃபேனா? சீலிங் ஃபேனடா. ஆர்கே மிஷினா? ஆர்கே மிஷினில் என்ன வேணும் சொல்கிறா? இது வாங்கி என்ன பண்ண போகிற? அதை வச்சு விட்டா அப்படியே சவுண்டுக்கு. இது நல்லா இருக்குல்ல? அது அப்போ ஒரு லேப்டாப்பும் வாங்கிடலாம். போக போக நம்ம டிவியும் வாங்கலாம். இதுவா எந்த போஸ்டிபிளாக போனது? ஓகே லேப்டாப் வந்து என்ன மானிட்டரை விட அதிகமாக இருக்குறா லேப்டாப்பு. இருந்தது ப்ரைஸே கவனிக்க முடியல. என்னடா கொல ப்ரைஸ் இருக்குது. சரி இப்போ எவ்வளோ இருக்கு? இன்னும் 1000 தானா? என்னாச்சு டைமு? 9 மணி ஆச்சு. கரை சத்து போனோம். அவள் எப்படிதான் வருவாங்க? அதான் என்னடா இன்னும் ஒரு ஆள் கூட கையை சுத்த பாருங்க. யாரும் உள்ளே இருக்குங்களா? இல்லை. நீ கம்ப்யூட்டர் வாங்கி போடுறது வேஸ்ட் ஆகும். நாளைக்கு வாங்கி போட்டுருக்கலாமா? சிபியூவா? கம்ப்யூட்டர். ஏன்டா எவனுமே விளாடல அந்த கம்ப்யூட்டர். இந்த ஆர்கே மிஷினா? கம்ப்யூட்டரில் ஆமாம் சிபியூ இருந்தால் தான் விளாடுவாங்க. சிபியூ தான் வாங்கி போட்டுங்க. எங்கே வாங்கி போட்டோம்? ஆமாங்க லாஸ்ட்டாக. ஆமாம் நம்ம எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. 3ஆம் ஃப்ளோரில் அப்படி என்ன தான் இருக்குது? சேவ் பண்ணிப்போ காலையில் எழுந்தோடனே. அலாம் அப்படி டிஜிட்டல் ரேடல் இருக்கும். சேவ் பண்ணி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். எங்கடா அது? சாப்பிடாம போனால் என்னடா ஆகும்? ரசிக்கும். நம்ம ஏதாச்சும் இந்த பீஸாவையும் சாப்பிட்டோம், பன்னு சாப்பிட்றோம். ஃபுட் அப்புறம் ஒரு நாளைக்கு பாதி போதுமே ப்ரோ. ஏன் ப்ரோ 2 சாப்பிட்றேன் டெய்லியும்? அப்புறம் ஹெல்த்து வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஆனால் எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட் தான். இது வந்து இந்த கேம் அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோம். நிஜத்துலேயே சாப்பிட்டிங்கன்னா மறக்கையாக சாலலாம்.
டெய்லி சாப்பிடக்கூடாது. ஆனால் இதில் வந்து இன்னைக்கும் குப்பையை போட்டு விட்டுருக்காங்கடா. இங்கே அவ்வளோ குப்பை போடல பாரு. ஏன்னா நம்ம தான் கேம் செட்டப் வாங்கி போட்டோம். இங்கே கேம் செட்டப் வாங்கி போட சொல்லிட்டு எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கெல்லாம் கேம் இது போட்டாங்க இந்த குப்பையை. பாஸ்டரில் குப்பை போட்டுருக்காங்களா? இல்லை. வேற இது பாஸ்டரு இங்கே பாரு. கிழிஞ்சு போன சேர். அதுக்கு அந்த சேரே பரவாயில்லடா. டேபிள் சேரு. டேபிள் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டேபிள் அந்த கேமிங்காக இருக்கு அந்த சேர். பீஸ் டேபிளா? ஆமாம். ஆமால நம்ம வந்து இன்னும் 2 வந்து நம்ம இதாக பண்ணல. ஹைனு பிசி கம்ப்யூட்டர் பண்ணல. டேபிள் பிசி கம்ப்யூட்டர் இது பண்ணல. இன்னும் லேப்டாப் வாங்கி போடுறாங்க. ஆமாம். லாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் கோடிச்சு அந்த டிவி ஒன்றே வாங்கி பண்ணேன். டிவியில் பொம்மை சேனல் பார்ப்பாங்க. டிவியில் பொம்மை சொல்லலாம். PS5 டிவியில். டிவியில் PS5 கனெக்ட் பண்ணோம். அது PS5 எவ்வளோ? PS5 PS5வா? தெரில. பார்க்கலாம். உண்மையிலே 54 lakhs இருக்கு. உண்மையிலே 54 அந்த மாதிரி லேக்லேயே இருக்கு. ஸோ ஓகே, யாரோ வராங்களா பார்ப்போம். நாங்கள் விளாட்டா இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. எதுக்கு இருக்காங்க? சும்மா. ஓகே. காலையிலேருந்து மழை. நைட்லேருந்து காலையிலேருந்து மதியானம். மதியானம்லேருந்து சாயந்தரம்லேருந்து நைட்லேருந்து காலையில் இருறா. காலையிலேருந்து மதியானம்லேருந்து சாயந்தரம்லேருந்து நைட்லேருந்து காலையில் வரைக்கும் சொல்லினே இருக்குமா? ஆமாம். ஓ ஷி, அதுக்கு நம்ம இங்கே தூங்கிக்கலாமே. ஆமாம்ல, கரண்ட் பில் எவ்வளோ வந்துச்சு? கரண்ட் பில் இதில் இருக்கா? ஆமாம். எங்கே இருக்கு? இருறா. மெசேஜ் கரண்ட் பில்லுங்க. எப்பே ஹோட்டல் ரெண்ட்டு, இன்டர்நெட் பில்லு. பாதி சம்பளம் பிடிங்கிட்டாங்கப்பா சாமி. பிடிங்கிட்டாங்களா? வா, அம்மா கட்டணும். கட்டிட்டியா? கட்டிட்டேன். ஸோ ஓகே, நம்மளோட ஐ லவ் திஸ் ரிட்ரோ கேமிங் மிஷின். கிட்ரோனா? ஆர்கேட் மிஷின். அது You மட்டும் should definitely try the game machines. Yes, I had a good time. I love this retro machine. I love this retro gaming machine. I had a good time. I love this retro gaming machine. You should definitely try the game machines. I had good time. என்னடா போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய சூப்பர் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்டார் தான். ஆமாம். ஒன்று கூட நெகட்டிவாக பேசவே இல்லை. அவ்வளோ நம்ம நல்லது இருக்கு. ப்ரோ, நம்மக்கிட்ட காசு இருக்கு, எதாவது வாங்கலாமா? ஆமாம்ல, பிசி வாங்கணும்ல. பிசி எவ்வளோ? இந்த இது CPU நல்லதான் தரல. பாரு, அது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். இது CPU கேஸா? கம்ப்யூட்டர் கேஸ் எவ்வளோ? 499. இன்னொரு 2000 வரும் ப்ரோ. 4,999 தான். இன்னொரு 3000 வரணும். இன்னொரு 2000 வரணும். ஏன்னா 3000 வரப்போகுது. இன்னொரு 2000 நமக்கு வேணும். ஓகே, இன்னும் 4 5. அது வரைக்கும் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம்னா வேறு பேர் வாங்கி போட வேண்டியதான். யாருக்கு வாங்கி போடுவேன்? என்ன வாங்கி போட போகிறேன்? பார்ப்போம். இன்னொன்று வாங்கி போடணுமே. அந்த கடையில் ஏதாவது சீப்பாக இருக்குண்டா? சீப்பாக எதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். இல்லை, நான் ஏதோ இது நம்ம இன்னும் சீப்பாக வாங்கி போடுவோம். இது சீப்பாக ஏதாவது இன்னும் நம்ம சீப்பாக வாங்கி போடுவோம். சீப்னா அவ்வளோ சீப்பில் இல்லை. சீனிங் ஃபேண்டா சீப்பாக ஒரு சீலிங் ஃபேண்டா வாங்கிப்போம். அது டெலிவரி ஆகிருக்கும். இப்போ டெலிவரி ஆகிருக்கும். டக்குன்னு டெலிவரி ஆகிடும்ல அது. இது அந்த கேமை இல்லைன்னா உண்மையாக நீ திரும்பும் போது அந்த கையை கொடுத்துட்றிய. ஓகே, ஹங்க்ரி பேர்ட் ஃபுல்லாக இருந்து பாதி போயிடுச்சு. நான் மூஞ்சி அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. இங்கே பாரு,
பார்க்க ஜிம்பாரி மாதிரி இல்லை, ஆனால் ஜிம்பாரி மாதிரி நடந்து போகிறானா. எதுக்கு இவ்வளோ சீனு? அவனை அண்ணனா நீ அப்போதே காப்பி பண்ணி போகிற. என்னது வேன் தானே வாங்கி போட்டேன். ஐயோ சிக்கிக்குச்சு, கட்டிக்கு சும்மா சிக்கிக்குச்சு. போடலாமா? இப்போ எவ்வளோ கூலிங் பார்ப்போமா? இப்போ யாருக்கும் அவ்வளோ வேர்க்காது. இப்போ எவ்வளோ கூலிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம். வெரி ஹாட்டு. என்னாச்சு? ஓ ஃபேன் போட்டுன்னு ஹாட் ஆயிடுச்சா? வெரி ஹாட்டு. ஹாட்டு இரு, இந்த ஃபேனை கேள்வி தூக்கி போடுறேன். இப்போ இன்னும் ஹாட்டில் இருக்கா? ஏன் என்னாச்சு? இன்னொரு ஏசி வாங்கி போட்டுடலாம் வா. ஏன் ஹாட்டில் இருக்கு தின்னு? சம்மர் சீரன் வந்திருக்குமோ? ஏ இது எடுத்து இங்கே போட வேணாம்டா. ஏன்டா? வெளியே போடுவோமா? வெளியே இங்கே போட்டால் கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல, நல்லா அது மேலே அப்படியே ஏறி போயிருக்கலாம்ல. ஸோ இங்கே கொஞ்சம் வந்து வெரி ஹாட் வந்து ஹாட்டாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஹாட்டி. இங்கே இப்போ இங்கே வெரி ஹாட் ஆயிடுச்சு. இங்கே ஹாட் ஆகிருக்குமா? இல்லை இங்கேயும் வெரி ஹாட். இங்கே வெரி ஹாட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஏசி வாங்கி போட்டுருங்க வா ப்ரோ. வேறு வழி இல்லை. ஆமாம் தானடா. சரி வா ஏசி வாங்க போட்டுருவோம். ஏசி உங்க ஏசி எவ்வளோ? தரல 3500. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது 3500. அவன் அடிப்பாங்க. என்னடா எனக்கு காது கொத்தாக இருக்கு போல. இப்போ இன்னொரு ஏசி வேறு. இப்போ எங்கடா போய் இதை மாற்றுவேன் நான்? அது நல்லா நான் எங்கே போய் மாற்றுவேன்? இது பக்கத்தில் ஒன்றுண்ணா. ஏன்டா செட் ஆக மாட்டேங்குது? திருப்பி போடணுமோ? ஆமாண்டே, சாரி. திருப்பி பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி இப்படி வா. இப்போ மட்டும் ஹார்ட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். உங்களை எங்கடா மீட்ரு? டேய் அவன் யாரா? நீங்கள் ஓனரே மறைச்சிட்டு போகுதுங்க. டேய் எனக்கு ஏன் நீ தாவிடதா? இப்போ இன்னும் ஹார்ட் தாண்டா இருக்கு. ஃபஸ்ட்டு வெரி ஹாட் தானே இருந்துச்சு. ஆமாம், இங்கே இன்னும் வெரி ஹாட் தான் இருக்குது. அப்புறம் இன்னும் ஃபேன் வாங்கி போட்டுக்கலாம். டே எவ்வளோ ஏசிடா வாங்கி போகிறது இங்கே மட்டும்? ஒரு ஏசி ஒரு ஃபேன் வாங்கி போடு. 4000 வந்துச்சு. இது நம்ம வந்து ஒரு பிசி பில் பண்ணிட்டு அப்புறமேல ஒரு ஃபேனு அப்புறமேல ஒரு ஏசி ஒரு ஃபேன் வாங்கிடுவோம். 2 ஃபேன் வாங்கிக்கலாமா? ஒரு ஏசி ஒரு ஏசி ஒரு ஃபேன் வாங்கிட்டு நம்ம வந்து அப்புறமா ஒரு சேரு டேபிள் மாற்றிடுவோம். சேரும் டேபிளும் மாற்றிடுவோம். திருட்டு வந்துட்டான். அச்சுடா உன்னை. இருறா என்ன திருறேன்? என்னையாச்சு பார்த்தியா சாமி? என்ன எடுத்துகிட்டு போகிறான்? என்ன எடுத்துட்டு போகிற? ஹால் ஆஃப் ஃப்ரேமு. ஃபேம்னா என்ன எடுத்துட்டு போகிற? டேய் ஆர்கே விஷயத்துக்கு போகிறான்டா அவன். ஆர்கே விஷயம் எப்படா தூக்கி போனேன்? நான் சொன்னால அப்பயே அவன் ஆர்கே விஷயம் தூக்கி போவான்டா. அவன் ஒத்த கையில் தூக்கி போவான்டா. அது அங்கே பார்த்தியா அவன் பாக்ஸ் குட்டி ஒரு டப்பா பாக்ஸ். இது சாத்தியமே கிடையாதுரா. இவ்வளோ பெரிய விஷயம் எப்படா டப்பா பாக்ஸ் மடிச்சு போட்டு போனா? ஒரு நசுக்கி. ஏய் எப்படா நசுக்கி போட முடியும்? ஒழுங்கா லாஜிக் வர சொல்லுங்கடா. நான் உன்னை போக விடமாட்டேன். ஒழுங்கா போகுது. நினைப்பா என்ன கையில் தான் வச்சிருக்கான மறைஞ்சமே இருக்கு. ஆமாம் எப்பட்றா சொல்லிட்டு ப்ரோ வாங்கிடலாமா? எஸ் நெக்ஸ்ட் அப்பாலும் ஒரு கேமிங் பிசி வெயிட் பண்ணு. கரெக்டா?
சேரு டேபிள் மட்டும். அது வந்து கேமிங்க்குலாம் தேவையில்ல. ஆமாவா? அதான் கேமிங்கில் டேபிள் நல்லா தான் இருக்குது. டேபிளே ஓகே. டேபிள் ஓகேடா. சேர் மொக்கையாக இருக்குது. டேபிள் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஆனால் அது வந்து கேமிங் வந்து அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டாக? ஏன்னா கேமிங் பிசி கிராஃபிக்ஸ் கதை தேவை. அங்கே அதில் எங்கே கிராஃபிக்ஸ் கதை இருக்குது? ஸோ ஓகே, வாங்கிடலாமா? வாங்கிட்டோமே. ஓகே, நம்ம வந்து ஃபேனு ஏசி வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவாடா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரோ வந்திருக்கோம். ப்ரோ வந்துருக்குமா? ஆமாம். ஓகே சரி ஓகே. வந்துருச்சா? வந்துருச்சு. பட்டிக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கிட்டோம். வந்துருக்குமா? ஆமாண்டா. பீஸ் செட்டப் பண்ணிட்டோம். இது செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு மட்டும் தான் முடியும். ஆமாம். இந்த பிசி செட்டப் செய்ய வா அப்படின்னு கத்திட்டு போகிறா. கஷ்டப்பட்டு பீஸ் செட்டப் பண்ண ஆர்கிட் மிஷினுக்கே போறீங்க. ஆர்கே நிறைய வாங்கி போட்டோம். அதே மாதிரி நம்ம நிறைய பிசி வாங்கி போடணும். ஒரு கம்ப்யூட்டர் சீக்கிரமா. ப்ரோ கொஞ்சம் நம்ம டிவி வாங்கிக்கலாமா? டிவி அது இப்போதைக்குல வேணாம். டிவி அடுத்த வாட்டி நம்ம அடுத்து போட்ட டிவி வாங்கி பிஎஸ்ஐ ஸ்டேஷன் வரும். ஆஹா, உருவாக்க பார்க்கலாம். அது எப்படி உருவாக்கணும் தெரியாது. பார்க்கணும் கரெக்டாக. அப்புறமே நான் கன்ஃபார்ம் நாளைக்கு நம்ம டுட்டோரியல் அடுத்த பாட்டு வந்து ஏன்னா இங்கே வந்து இந்த கேம்காரங்களே வந்து ஒரு டுட்டோரியல் போட்டிருக்காங்க. ஆமாம், யூடியூப் சேனலில். அது பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எப்படி பிஎஸ்ஐ போகணும்னு சொல்லிட்டு சொல்லி தரப்போகிறோம். சரி, நம்ம வந்து ஃபேனு ஏசி போட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம வந்து ஃபேன் ஏசி வாங்கிடலாமா? வாங்கிடலாம். ஏசி போய் வாங்கிட்டு ஒரு ஏசி ஒரு ஃபேனு. ஆல்ரெடி ஃபேன் இல்லைடா. ஏசிங்கிறா? ஏசி விற்கல போல. என்ன ஃபேன் இது? பரவாயில்ல வாங்கிப்போம். ஆர்டரே போடலாம். கேவலமாக இருக்குடா. நான் ஆர்டரே போட்டுருவேன்டா. அந்த ஏசி மாடல் பேர் என்ன? ஏசி ஏர்கான் தலைவாசிங்க வந்துட்டான்டா. கார் கேமு. ஆமாம், ஆக்கிரம் கரெக்ட் அப்படியே ஓடிக்கிட்டோம். ஏர் கண்டிஷனர் 289. ஓகே, 289 ருபீஸா? தெரில. ஆமாம், 289. அப்போ தான் தெரிலடா. அது கான்ஃபிகேஷன் தெரியாப்பா. சரி, எவ்வளோ கரண்ட் பில் வரல. ஓகே, நாளைக்கு தான் வரும். நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு தெரில. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வாங்கி என்ன ஃபேனு? நம்ம என்ன ஃபேன் போட்டோம்? இங்கே தெரியுது. லைட்டாக இந்த ஃபேன் தான் தெரியுது. அப்போ தான் இந்த ஃபேன் தான் நினைக்கிறேன். இந்த ஃபேன் தான். நெக்ஸ்ட் என்ன போடணும்? நம்ம ஏசியா? ஏசி ஏர் கண்டிஷனர் மாலை இருக்கும். இங்கே இருக்கிறதே 2 தான்டா. 720. கொஞ்சம் காசு ஒன்று 670 வந்துச்சுன்னு 720 வரணுமே. இதோட ஃபஸ்ட்டு போய் ஃபேன் போட்டுடலாம். ஃபேன் ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ கம்ப்யூட்டரு. இப்போதான் தரல. 10 செகண்ட்குள்ளேயே இது வரணும் போகுது. ஃபோக்கஸ் கொடு. ஃபோக்கஸ் என்ன பண்ண போகிறேன்? இது ஹேக் ஆயிடுச்சு கம்ப்யூட்டரு. போச்சு. யூ ஹேவ் லாஸ்ட் எனி கார்பெட் காயின் யுவர் இன் லக்கு. வந்துருச்சுடா. யூ ஹேவ் நாட் லாஸ்ட் கிரிப்டோ காயின். ஓ, கிரிப்டோ காயின் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. கிரிப்டோ காயின் கூட நம்ம இது வந்து இந்த கேம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏசி ஃபுல்லாக உள்ளலாம் போட போகிறோம். ஃபேன் ஃபுல்லாக வெளியில் போட போகிறோம். ஏசியா உள்ள? திருடுறேன். என்னடே திருடுறேன்? எங்கடா? உள்ளே போயிட்டான்டா. ஐயோ, பேட்டுங்க எங்கடா? தொலைப்பக்கத்தான் இருக்குது. பேட்டுங்கடா எங்கடா? உள்ள வெளில விளாட்டுருக்காங்க. பிராங்கா? வெறும் 3 தான் இருக்கு. என்ன 3? சரி ஓகே. கம்ப்யூட்டரே தூக்கிட்டு போக மாட்டாங்கடா. தூக்கி போவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஏசியாக போட்டு நாம் நெக்ஸ்ட்டு இதில் மெட்டல் காலிங் ஃபேன், மெட்டல் சீலிங் ஃபேன்டா. நம்ம வந்து இது வேறு லாகர். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம வந்து PS5 பாடி கார்டு போகிற ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் ஆகும். ட்ரை பண்ணுவோம். அது
அதுவும் இதுவும் வேறதா. ஆமாம். ஓகே இப்போ வர ஏசி வந்துருச்சு. வச்சு காசு கொடுக்கலாது எங்க பேத்து காசு கொடுக்காம போடுறாரு எங்க போச்சு போச்சு. பிசில வேற போயிருக்கு. பிசில அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா பிசில எப்படி காசு போட முடியும்? ஆர்கே மிஷின்ல காசு போட்டுற விளாட முடியுமே. பிசில அப்படியா? போச்சு. பிசி தேவையாம போட்டுருவோம். நீ தான் சொன்ன பிசி போடணும்னு சொல்லிட்டு நான் பிசினா லேட்டராக போட்டுருந்தா பிசியே சொல்லிட்டு எனக்கு பிசி விற்றா கூட காசு கம்மியாக தான் கிடைக்கும். அப்படியா? ஆமாம். மானிட்டர் விற்றா காசு கம்மியாக தான் கிடைக்கும். எல்லாம் பிசியே ஏன்னா பிசி விற்றா காசு கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம வாங்கினீங்க அதான் பிசி தப்பே. ஏசி தூக்கி போட்டா ஏசி தூக்கி போடுறது ஏசி தூக்கி போட்டா யார் ஏசி எதுக்கூட எனக்கு அப்படின்னு கேட்பேன். ஆமாம், இது எப்படி நீ வைக்க போகிற? உனவாட்டி வைக்கிறது. ஐயோ சார்ஜ் ஓகே. இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர்றாங்க? கூல் ஹாட்டா 3 ஏசி வாங்கி போட்டுருக்குண்டாடே. குறையுதுடா. ஆமாம் இப்போ தான் ஏசி போட்டோம். வாமே ஆமாம். ஜெயிச்சுட்டு மாறா. இன்னொரு பக்கம் இந்த இடம் ஹாத்து ஃபேனை காமிச்சா ஹாத்து. இங்கே இன்னொரு ஃபேனை வாங்கி போட்டுருவோம் இந்த வீடியோவில். இங்கே வாம் தான். இங்கே வந்து 27.8 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய். இது உங்களோட பாய்ஸ் கேமிங். இந்த